அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. பெருமாளை வழிபாடு செய்வதற்கு நமக்கு நல்லதே நடக்கும். இப்படி புரட்டாசி முதல் சனிக்கிழமையும் சரி, ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நாம் பெருமாளை மனதார நினைத்து நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சனி பகவானின் தாக்குதலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஆஞ்சநேயரின் முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும். நாம் எந்த மாதிரி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம், அதை தொடர்ந்து ஒரு சிறு கதையும் நீங்கள் கேளுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புரட்டாசி சனியன்று ஓம் நாராயணாய நம இந்த 8 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்லுவோம். இதிலுள்ள நம என்ற சொல்லுக்கு உனக்கே நான் உரியவன்னு அர்த்தம். ஓம்காரமாக விளங்கும் நாராயணனே உனக்கே நான் உரியவன் அப்படிங்கிறதான் இந்த மந்திரத்தோட முழு விளக்கம், பொருள். அதாவது உலகத்தில் வந்துவிட்ட பிறகு என்றோ ஒரு நாள் நாம் செல்ல போகிறோம். அவ்வாறு நாம் செல்லும் நாளில் நாராயணா, உன்னால் வந்த நாங்கள் உன் இடத்திற்கே திரும்பி வந்து விடுறோம் அப்படின்னு சரணாகதி அடையிறது தான் இந்த நாராயணா அப்படின்னு வார்த்தைக்கே அர்த்தம். கலியுக கொடுமைகளில் இருந்து தப்பித்து பூலோகத்தில் சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ ஓம் நமோ நாராயணாய இப்படின்னு இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நம்ம சொல்கிறது மிக மிக முக்கியமானது. அதுவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் பெருமாளை மனதார நினைத்து வேண்டும் பொழுது நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். கன்னியா மாதம்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட சகல சௌபாகியமும் கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில்தான் சனி பகவான் பிறந்தார். அதனால புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தரும். சனியின் பார்வையும் பலவீனமடையும். அன்று புரட்டாசி சனிக்கிழமையில நம்ம விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. கிரகதோஷம் உள்ளவங்க புரட்டாசி சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவரை வழிபட்டால் கருணை மிகுந்த ஆஞ்சநேயர் சனியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவார். இதற்கு ஒரு புராண கதையே இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சமயம் சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க அவரிடம் அனுமதி கேட்டார். சனியின் நச்சரிப்பு தாங்காமல் ஆஞ்சநேயர், சரி என் தலை மீது உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு ஆஞ்சநேயர். உடனே சனி பகவான் ஆஞ்சநேயர் தலையில் உட்காந்துக்கிறாரு. இதுதான் கதை. ஒரு சமயம் அங்கிருந்த பெரிய பாறாங்கல்லை தன் வாளில் எடுத்து தன் தலை மீது அமர்ந்திருக்கும் சனியின் தலை மீது வைத்திடுறார் ஆஞ்சநேயர். பாறாங்கல்லின் பாரம் தாங்காமல் மூச்சு வாங்கிய சனி பகவான் தன்னை விடுவிக்கும்படி ஆஞ்சநேயரிடம் மன்றாடவே, என்னையும் என் வணங்கும் பக்தர்களுக்கும் இனி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆஞ்சநேயர். உடனே அவர் சொல்றதுக்கு கட்டளையிட்டு அடிபணிந்து, ஓகே ஆஞ்சநேயரே, நான் இனிமே உங்களை வணங்குற மக்கள் அனைவருக்குமே நான் கெட்டது செய்ய மாட்டேன், தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னே சொல்லிடுறாரு. புரட்டாசி சனிக்கிழமையில் யாருக்கும் நாம் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது சனியின் பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கலாம், கிரக தோஷங்கள்லேருந்து நாம் விடுவிக்கலாம். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை மறந்துடாமல் நீங்கள் பெருமாளையும் பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவரை வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிற செயல்களில் வெற்றியுமேல் வெற்றி தான் கிடைக்கும். இப்படி புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் கிளையில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது சனியின் தாக்கம் நமக்கு நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்கள் சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கி வரும்போது சனி தோஷம் நீங்கும். புனிதமிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும். இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள்லாம் இருக்குது. புரட்டாசி மாதத்தில் சேஷ்டா விரதம்னு சொல்லிட்டு வரும், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கதலி கௌரி விரதம், அனந்த விரதம், பிரதமை. அதை தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்திலேயே நம் கடவுளை வழிபாடு செய்வதற்கு தான் ஒவ்வொரு நாட்களும் அடுத்தடுத்து வருது. அடுத்த நவராத்திரி வரும், சஷ்டி வரும்,
லலிதா விரதம் இது எல்லாமே புரட்டாசி மாதத்தில் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப நமக்கு அவங்கள எல்லாருமே வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள்லாம் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும். இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு இருக்குல்ல, மாவால் செஞ்ச பச்சரிசி மாவில் வந்து நீங்கள் அந்த 2 ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேணாம், சின்ன சைஸாகவே பச்சரிசி மாவால் மாவிளக்கு நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக பெருமாளின் அருள் ஆசி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று தளிகை போடுறவங்க நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். நன்றி.